வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸுக்கான மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்டே வரோம். ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துருக்கோம். இது 3வது வீடியோ. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கண்டினியூஸாக ஆட் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ஓட சிலபஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த லெசன் தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும். இது 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் வரக்கூடிய லெசன். இதுக்குரிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி, அதோட காலகட்டம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பல்லவர் காலம். ஸோ இந்த பல்லவர் காலம் எப்போ இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 600லேருந்து 850 வரைக்கும். முற்கால சோழர் காலம். முற்கால சோழர்கள் எப்போ வந்தாங்க அப்படின்னா 850லேருந்து 1100, கிபி 850லேருந்து கிபி 1100 வரைக்கும் ஆண்டாங்க. பிற்கால சோழர் காலம் கண்டிப்பாக இவங்களுக்கு பின்னாடி தான் வந்திருப்பாங்க. ஸோ 1100 to 1350. இது 3, இது 2. விஜயநகர நாயக்கர்கள் காலம் அதுக்கப்புறம் 1350லேருந்து 1600 வரைக்கும் வந்திருப்பாங்க. ஸோ இதுக்குரிய ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து காரணம் கூற்று. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம்னா, அதற்கு முந்தைய கோவில்கள் மரத்தால் கட்டப்பட்டிருக்கலாம் எனவும் அவை இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம். அதனால தான் அதை பற்றின நினைவு சின்னங்கள்லாம் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் கருதுகிறாங்க. ஸோ இதில் கூற்றும் காரணமும் சரி, அதுக்கான சரியான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ அரசர். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக இருந்தவர் யார்? மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எங்கு உள்ளது? எங்கே இருக்கக்கூடிய முதல் குடைவரை கோயிலை மகேந்திரவர்மன் உருவாக்கியன்னா மண்டகப்பட்டு குடைவரை கோயில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது மகேந்திரவர்மனால். குடைவரை கோயில்கள் அமைக்கும் முறை எந்த ஆண்டிற்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோவில்கள் கட்டுவதற்கு வழிவிட்டது? ஸோ குடைவரை கோயில்கள் எது வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிபி 700 வரைக்கும் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் மறைந்துருச்சு. தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோயில்களாக கருதப்படுபவை இவை. மிக பழமையானதுனால என்னது? மாமல்லபுரம் கடற்கரை கோவில்கள். கீழ்காணும் பல்லவர் கால கோவில்களையும் அதனை கட்டிய அரசர்களையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யார் என்னென்ன கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாமல்லபுரம் கடற்கரை கோவில். ஸோ மாமல்லபுரத்தை கடற்கரை கோவிலை கட்டினவர் யார்? ராஜசிம்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து காஞ்சி இவர் பார்த்திங்கன்னா இந்த ராஜசிம்மன் இன்னும் எக்ஸ்ட்ரா கோயிலாம் கடற்கரை கோயில் இவர் தான் கட்டியிருப்பார். அப்புறம் இது கைலாசநாதர் கோயில், அதையும் ராஜசிம்மன் அவர்கள் தான் கட்டியிருப்பாங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயில், ஓகேவா? ஸோ காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டினவரும் ராஜசிம்மன் தான். இப்போ தான் சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ கடற்கரை கோவிலும் அவர் தான். காஞ்சி கைலாசநாதர் கோவில் அதுவும் அவர் தான் கட்டியிருக்காரு. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவில் யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா 2ஆம் நந்திவர்மன் கட்டினதான் வைகுந்த பெருமாள் கோவில். அடுத்தது மண்டகப்பட்டு இப்போ தான் பார்த்தோம், மகேந்திரவர்மன். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4க்கு ஏங்கிறப்போ ஆப்ஷன் ஏ வரும். மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவ ரதங்களில் பொருந்தாதது எது? இதில் உள்ளதில் எது பொருந்தாது? திரௌபதி ரதம் வரும். அந்த 5ல் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. பீம ரதம் வரும், அபிமன்யு ரதம் வராது, அர்ச்சுன ரதம் வரும், அப்புறம் நகுல சகோதர ரதம் வரும். இதில் தப்பு அபிமன்யு ரதம்னு கொடுத்துருக்காங்க, அர்ச்சுன ரதம். அது பிரம்மாண்டமான கலைப்படைப்பான அர்ச்சுனன் தவம், ஓகேவா, அமைந்துள்ள கருங்கல் பாறையின் தோராயமான நீள அகலங்கள், அதாவது உயரம், நீள உயரம் கேட்டிருக்காங்க. அகலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அர்ச்சுனன் தவத்தோடது. அர்ச்சுனன் தவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் உடையது. மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கடற்கரை கோவில் வளாகமும் எந்த ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அங்கீகரிக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. 1984.
கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு. முற்கால பாண்டியர்களும் பல்லவர்களும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க தான். அடுத்து, பல்லவர்களைப் போலவே பாண்டியர்களும் தங்கள் குடைவரை கோவில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவுவதை தவிர்த்தனர். இது தப்பு. ஓகேவா? அவங்க நிறுவனாங்க. பல்லவர்கள் செஞ்ச மாதிரி இல்லாமல் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்கன்னா கருவறையில் கொண்டு போய் சிலைகளை வச்சாங்க. ஸோ அப்போ இது தப்பு. இது மட்டும்தான் சரி. கூற்று 1 மட்டும்தான் சரி. முற்கால பாண்டியர்களின் குகை கோவில்கள் கண்டறியப்பட்டுள்ள இடங்களில் பொருந்தாதது. ஸோ இதில் எது தப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டியர்களோட குகை கோவில்கள் மலையடி குறிச்சியில் இருக்கும், ஆனைமலையில் இருக்கும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கும். 4வது ஆப்ஷன் என்ன? மாமல்லபுரம். தப்பு. மாமல்லபுரம் பல்லவர்களோட காலப்பகுதி. ஸோ அப்போ இதுதான் வராது. பாண்டியர் கட்டடக்கலையின் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட முற்று பெறாத கோவிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட முற்று பெறாத கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கழுகுமலை வெட்டுவான் கோவில் தான் ஆன்சர். கரெக்ட். பாண்டியர்களோட ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டது. கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவிலில் உச்சியில் காணப்படாத சிற்பம். இங்கே கொடுத்துருக்க எந்த சிற்பத்தில் ஏதோ ஒன்று ஒற்றைக்கல் கோவிலில் இருக்காது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. உமா மகேஸ்வரர் இருக்கும், தட்சிணாமூர்த்தி இருக்கும், முருகன் இருக்காது, விஷ்ணு அண்ட் பிரம்மா சிற்பங்கள் இருக்கும். அப்போ இருக்காதது அப்படின்னு பார்த்தோம்னா முருகனுடைய சிற்பம் இருக்காது. முற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிலைகள் தற்போது எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன? எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் இருக்குது. முற்கால பாண்டியர்களோட சிலைகள். முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் காணப்படாத இடம். பாண்டியர்களோட ஓவியங்கள் காணப்படாத இடம் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சித்தன்னவாசலில் இருக்குது, திருமலைபுரம் அதுலேயும் இருக்குது. ஓகேவா? இது 2 இடத்துலையுமே ஓவியங்கள் இருக்குது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? காணப்படாத இடம் கேட்டிருக்காங்க. ஆனைமலையில் கிடையாது. சித்தன்னவாசல் குகை எம்மத துறவிகள் வாழ்ந்த குகையாகும். சித்தன்னவாசல் குகையில் வாழ்ந்தவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னா சமணர்கள். சித்தன்னவாசல் ஓவியங்களில் மிகவும் புகழ்பெற்றது மற்றும் எந்த ஓவியங்களுடன் ஒப்புமையை கொண்டுள்ளது? ஃபஸ்ட்டு சித்தன்னவாசல் உள்ள ஓவியங்கள் ஓவியங்களை மிகவும் புகழ்பெற்றது தாமரை தடாகம். ஓகேவா? அந்த ஓவியங்கள் எந்த ஓவியங்கள் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க? அஜந்தா ஓவியங்கள் மாதிரி இருக்குது, ஒப்புமையை கொண்டுள்ளது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. முற்கால சோழர்களின் காலம் யாருடைய ஆட்சி காலத்தில் கிபி 850 முக்கியத்துவம் பெற துவங்கியது? யாருடைய ஆட்சி காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்கியதுன்னா விஜயாலய சோழனோட காலத்தில் தான் முக்கியத்துவம் பெற தொடங்கியது. அடுத்த கேள்வி பாருங்க. அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் அதாவது மாடக்குழிகள் இருக்கும் முற்கால சோழர்களின் கட்டடக்கலை பாணி எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? மாடக்குழிகள் இருக்கிற மாதிரியான பாணிங்கிறது என்ன பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பியன் மாதேவி பாணி. மாடக்குழிகள்னாலே செம்பியன் மாதேவி பாணி. செம்பியன் மாதேவியால் மறுவடிவம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு செம்பியன் மாதேவி பாணியில் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்புரம்பியம் கோவில்கள். அடுத்து, முற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டான தாதாபுரம் கோவில் எந்த நகருக்கு பக்கத்தில் இருக்குது? தாதாபுரம் கோவில் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் இதுக்கு திண்டிவனம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் தோராயமாக எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட்டி முடிக்கப்பட்டது கிபி 1009. தஞ்சாவூர் பெரிய கோவிலின் விமானத்தின் உயரம் என்ன? அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விமானத்தோட உயரம் 216 அடி, தட்சிணமேரு என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட நந்தி சிலையின் நீளம் மற்றும் உயரம் கேட்டிருக்காங்க. நந்தி சிலையோட நீளம் மற்றும் உயரம் 16 அடி நீளம், 13 அடி உயரம். சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்கள் எழுச்சி பெறும் வரை சுமார் 250 ஆண்டுகள் சோழர்களோட தலைநகராக விளங்கியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் தான் கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளாக தலைநகராக இருந்திருக்கு.
ராஜேந்திர சோழனால் எழுப்பப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலோட உயரம் பார்த்திங்கன்னா 55 மீட்டர் 55 மீட்டர். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வளாகத்தில் அமைந்திராத சன்னதி. இதில் எந்த சன்னதி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தோட வளாகத்தில் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்காது. சண்டிகேஸ்வரர் இருக்கும், கணேசன் இருக்கும், சுரமர்த்தினி சன்னதி, இது 3மே இருக்கும். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டிய சோழ அரசன். ஸோ ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியது 2ஆம் ராஜராஜ சோழன். கீழ்காணும் கூற்றுகளில் தாராசுரம் கோயில் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சிவனுக்காக கட்டப்பட்டதல்ல, திருமாலுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. கோவிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல காட்சியளிக்கிறது. எஸ், தேர் மாதிரியே இருக்கும் இந்த தாராசுரம் கோயில். அப்போ இதுதான் கரெக்டு. மாமல்லபுரத்தில் கீழ்கண்ட பகுதியில் 2 சக்கரங்கள் மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. 4 சக்கரங்கள் இருக்கும். திருமாலுக்கு கட்டப்பட்டது, சிவனுக்கு கட்டப்பட்டது அல்லன்னு கொடுத்துருக்காங்க, சிவனுக்காக கட்டப்பட்டதான். இது முற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த சான்றுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பிற்கால சோழர்களோட படைப்பு இது. ஸோ அப்போது கரெக்ட் வந்து தேர் போல காட்சியளிக்கும் என்பதுதான் சரி. பிற்கால பாண்டியர்களின் கட்டடக்கலை பங்களிப்பிற்கு சிறந்த சான்றாக விளங்கும் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த குடைவரை கோயில் எங்குள்ளது? ஸோ இது பிற்கால பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கு பங்களிப்பு, அதுவும் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த குடைவரை கோயில் வந்து பிள்ளையார்பட்டி, காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி கோவில். பிள்ளையார்பட்டி குகை கல்வெட்டில் கணபதியின் சிற்பம் எப்பெயரால் குறிப்பிடப்படுகிறது? அது மட்டும் இல்லாமல் அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பெயரால் கணபதியை வந்து அதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசி விநாயகம்னு எழுதியிருப்பாங்க. தேசி விநாயகம் வலதுபுறமாக திரும்பிய தும்பிக்கை மற்றும் 2 கைகள் இருப்பது அதோடைய சிறப்பு. விஜயநகர அரசுகள் மற்றும் நாயக்கர்களின் ஆட்சி கால கட்டடக்கலையின் தனிச்சிறப்புகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடைவரை கோயில்கள் அமைத்தல், கோவில்கள் அலங்கரிக்கப்பட்ட பெரிய மண்டபங்கள் அமைத்தல்ங்கிறது இவங்களுடைய தனிச்சிறப்பு. அடுத்த கேள்வி, விஜயநகர நாயக்கர் கால மண்டபங்களில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் தூண்களில் பொதுவாக பொறிக்கப்பட்ட விலங்கு உருவங்கள். எந்த விலங்குகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாளி மற்றும் குதிரைகள். வேலூர் கோட்டையில் உள்ள விஜயநகர கால கல்யாண மண்டபம் எந்த கோவிலில் அமைந்துள்ளது? ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ளது. மிகவும் புகழ்பெற்ற புது மண்டபம், இது பார்த்தோன்னே சொல்லலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் முகப்பில் மேற்கூரையுடன் அமைந்துள்ள விஜயநகர கால மண்டபம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமுக மண்டபம். புது மண்டபம்ங்கிறது வேற, புதுமுக மண்டபம் இது வந்து நெல்லையப்பர் கோவிலில் இருக்கக்கூடியது. திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில் மற்றும் திருவரங்கம் கோவில் வளாகங்களில் காணப்படும் சிறப்பு என்ன? இங்கே என்னென்னா கோபாலகிருஷ்ண கோவில் மற்றும் தெய்வங்களின் உருவச்சிலைகள் வெளிப்புற பத்திகளில் அமைக்கப்பட்டிருப்பதான் இதோடைய சிறப்பு. அடுத்து 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரையிலான விஜயநகர நாயக்க கட்டடக்கலையின் முக்கிய கூறுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா இசைத்தூண்கள் இருக்கும், கல்லாலான சாளரங்கள் இருக்கும், கோவில் தெப்பக்குளங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே விஜயநகர நாயக்கர் கட்டடக்கலையில் இருக்கக்கூடியது. பட் வராதது வந்து செம்பியன் மாதேவி பாணி தேவ கோஷ்டங்கள். இது வந்து சோழர்கள் காலது, அதுவும் முற்கால சோழர்கள் கால பண்பு. ஸோ ஆப்ஷன் இதுதான் வரும். மண்டபங்களில் உள்ள தூண்களின் மேற்பகுதியில் எந்த விலங்கு அமைந்திருப்பது போல அமைக்கப்பட்டிருப்பது விஜயநகர நாயக்கர் கால பொதுவான கூறாகும். மண்டபங்களோட தூண்களோட மேல் பகுதியில் என்ன விலங்கு இருக்குன்னா சிங்கம் இருக்கும். விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்களில் பொதுவாக காணப்படும் காட்சிகள் இராமாயண காட்சிகள் மற்றும் அரண்மனை காட்சிகள் இருக்கும். நவீன காலத்தில், அதாவது கிபி 1600க்கு பின்னாடி மதுரை நாயக்கர் அரசின் சிற்றரசர்களாக இருந்து ராமேஸ்வரம் ராமநாதபுர சுவாமி கோவிலின் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பை செய்தவர்கள் யார்? இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேதுபதிகள். உலகின் மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் என
கருதப்படுவது எந்த கோவிலின் பிரகாரங்கள்? உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலோட பிரகாரங்கள் தான். அடுத்து, ராமேஸ்வரம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தின் அளவுகள் குறித்து சரியான கூற்று. இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கிழக்கு மேற்கில் 120 மீட்டர் இருக்கணும், வடக்கு தெற்கில் 195 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது. அடுத்து ஃபைனல் கொஷின் பாருங்கள். ராமேஸ்வரம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை தாங்கி நிற்கும் தூண்களின் தோராயமான எண்ணிக்கை, தூண்கள் மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200க்கும் மேற்பட்ட தூண்கள் இந்த ராமேஸ்வர கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வெளிப்பிரகாரத்தில் மட்டும். ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.